ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பேசிட்டு போவோம் அப்படின்னா, ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்ன நம்மளுக்கு ஊப்ஸ் கான்செப்ட் பற்றி கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஊப்ஸ் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு இல்லை, அட்லீஸ்ட் பேசிக்ஸ் அப்படின்ட்டு வரும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னா என்ன, இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன, இல்லை கிளாஸஸ் அப்படின்னா என்ன, ஸ்டாட்டிக் கீவேர்டு என்ன பண்ணு, அதுக்கப்புறம் ஃபைனல் கீவேர்டு என்ன பண்ணு, மெத்தட்ஸ் அப்படின்னா என்ன, இதெல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் மட்டுமே பத்தாது. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் இந்த ஒரு கான்செப்ட்ஸுங்கெல்லாம் வந்துட்டு போகு. டேட்டா டைப்ஸ், அப்புறம் ஒரு ஃபார் லூப், வைல் லூப், ஒரு டூ வைல் லூப், இதெல்லாம் எந்தக்கு எழுதுறோம், பிரேக் கீவேர்டு, கண்டினியூ கீவேர்டு, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸுங்கெல்லாம் வந்துட்டு போகு. அது எல்லாமே நான் வந்து ஒரு வீடியோவாக கவர் பண்ணி நான் ஜாவா பேசிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். 2 வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஜாவா பற்றியெல்லாம் தெரிஞ்சிரு. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்ன தெரிஞ்சிருக்கணுமோ தோஸ் கான்செப்ட்ஸ் யூ வில் லர்ன். பட் இந்த ஒரு வீடியோவில் நான் இதை பற்றி சொல்லிட்டு போவேன் அப்படின்னா, உங்களுக்கு மேஜராக வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பற்றி, ஊப்ஸ் பற்றி நான் வந்து இன்டெப்த்தாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு நான் இங்கே வந்துடல. நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்திருக்கிறது எந்தக்கு அப்படின்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்ன உங்களுக்கு தேவைப்படுற எல்லா ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த ஒரு ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் பேசிக்ஸுங்க, அது எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸஸ் எல்லாம் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, மெத்தட்ஸுங்க எப்படி, ஸ்டாட்டிக் கீவேர்ட், இன்டர்ஃபேஸஸ், ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாம் ஒரு கோடெல்லாம் பில்ட் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் எப்படி பண்ணுறோம், தீஸ் திங்ஸ் ஐ வில் கவர் இன் திஸ் வீடியோ. ஒரு பிக் வீடியோவாக தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு கான்செப்சுவலாக சொல்லிக் கொடுக்குறது தான் இந்த வீடியோட இன்டென்ஷன். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து கோடெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லையா, அதோட இம்பார்ட்டன்ட் கோட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே நான் போட்டுருவேன் ரைட் சைடில். ஸோ யூ கேன் அதே ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகிறேன். லெட்ஸ் கண்டினியூ தி வீடியோ. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஊப்ஸ் அப்படின்னு கான்செப்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்ட்டு வரும். இதில் நீங்கள் மேஜராக லேர்ன் பண்ண வேண்டியது மெயினாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கிளாஸஸ் அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக வந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டில் சொல்கிறேன் நான். அதுக்கு முன்ன ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் பேசிக்ஸ். இப்போது டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, கிளாஸஸ் நம்மளுக்கு எந்தக்கு வந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது என்ன சொல்லலாம், அது டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டேட்டா டைப்ஸில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும். டேட்டா டைப்ஸில் வந்து எந்தெந்த டேட்டா டைப்ஸ், ஃபர்ஸ்ட் டைப்பை வந்து செகண்ட் டைப் அண்ட் தேர்ட் டைப். ஃபர்ஸ்ட் டைப் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் டைப் வந்து நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் டைப் வந்து யூசர் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? யூசர் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ப்ரிமிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தோஸ் ஆர் சம் கான்செப்ட்ஸ். இப்போது நான் சொன்ன மாதிரி இன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளோட் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். அதுக்கப்புறம் வந்து டபுள் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு டேட்டா டைப்ஸ் எல்லாமே வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் கூட வந்துட்டு போகும். அதே நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு கிளாஸஸ் வரும் இல்லையா, அது யாரோ ஒருத்தர் ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பாங்க. தோஸ் திங்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து அரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இம்பார்ட்டன்ட் இது அரே லிஸ்ட் பற்றி நான் இது சொல்லிக் கொடுக்கறதுக்கான இன்டென்ஷனே என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கிளாஸஸ் நான் எடுக்கலான்ட்டு இருக்கிறேன். அந்த ஒரு கிளாஸஸில் நம்மளுக்கு பேசிக்ஸ் தெரியாமல் ஸ்டக் ஆகிருக்கூடாது இல்லையா, அதுக்கோசரம் தான் உங்களுக்கு வந்து நான் இந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங், அரே லிஸ்ட், மேப்ஸ் அப்படின்ட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து செட்ஸ் அப்படின்ட்டு வரும். செட்ஸில் வந்து மல்டிபிள் செட்ஸ் வரும். மேப்ஸ்லும் மல்டிபிள் மேப்ஸுங்க வந்துட்டு போகும். மேப்ஸில் வந்து ஹேஷ் மேப் அப்படின்ட்டு வரும். ட்ரீ மேப் அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு போகும். செட்ஸ்லுமே வந்து ஹேஷ் செட் அப்புறம் ட்ரீ செட் அப்படின்ட்டுலாம் வந்துட்டு போகும். இது எல்லாமே நம்ம ஃபியூச்சரில் லேர்ன் பண்ணுவோம். பட் இது எல்லாமே வந்து இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இன்டீஜர் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி நாம 5 அப்படிங்கிறது நான் ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ளோட்லும் அவ்வளோதான், 5.5 அப்படிங்கிற மாதிரி. டபுளில் வந்து சம்திங் பிக் நம்பர், அது ஃப்ளோட்டிங் நம்பர்ஸுங்க, டெசிமல் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு அது எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா, மெயினாக வந்து ஐ வாண்ட் டு டீச் யூ திஸ் திங் ஆஸ் வெல். இப்போது ஒரு ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூஷன் ஆகுது, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 2 டைப் ஆஃப் மெமரி வந்துட்டு போகும். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மெமரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைமரி மெமரி. ஓகேவா? ப்ரைமரி மெமரி இருக்குது. அப்புறம் செகண்டரி மெமரி அப்படின்ட்டு வரும். ஓகேவா? கான்செப்ட் எங்கெங்கே போகுது அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க. திஸ் ஆல் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் ஃபார் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். ஓகேவா? பிரைமரி மெமரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? செகண்டரி மெமரியில் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க். ஓகேவா? ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே ஆகட்டு
ஒரு ஃபோன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 4GB 8GB 16GB 32GB இந்த மாதிரி தான் ஒரு கம்மியான ரேம் ஸ்பேஸ் இருக்குது. பட் நீங்கள் இந்த ஒரு ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே 64GB ஸ்டார்ட் ஆகுது, 128GB 256GB 1TB தினிகோட இருக்குது, 5TB 10TB இந்த மாதிரி வந்து ஹையஸ்ட் ஸ்டோரேஜ் வந்துட்டு போகும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து இந்த ஒரு ஹார்ட் டிஸ்கில் வந்து ஸ்டோர் ஆகிட்டே போகும். இமேஜஸ் ஆகட்டு, இல்லை வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே, ஒரு மியூசிக் ஆகட்டு, இது எல்லாமே வந்து ஒரு ஹார்ட் டிஸ்கில் தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஹார்ட் டிஸ்கில் என்னென்ன எல்லா ஒரு ஸ்டோரேஜுமே நான் எப்படி பண்ணுறோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேர்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஒரு ஸ்டோரேஜுமே நான் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபைலில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மூவி வந்து MP4 ஃபைலில் ஸ்டோர் பண்ணுவோம், அதே ஒரு பாட்டுங்களையும் வந்து MP3 இதில், அதே வந்து இமேஜு வந்து .png ஆர் சம்திங், அதே வந்து ஜாவா வந்து .java, அதே வந்து சி கோடு வந்து .c, அதே வந்து C++ கோடுவே CPP அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு போவோம். அதே வந்து இப்போது இதெல்லாமே வந்து ஸ்டோரேஜ் ஃபார்மேட்ஸ், எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறக்கு யூஸ் பண்ணுற ஒரு திங்ஸ்வே ஹார்ட் டிஸ்கில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு போவோம். எவ்ரி திங் இஸ் எ ஃபைல். இப்போ ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா யூடியூப், அது கூட ஒரு ஃபைல் தான், ஓகேவா, ஃபைல் தான். பட் ஒரு சாஃப்ட்வேர்வே அப்ளிகேஷன் அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன, ப்ரோக்ராம் வந்து .javaல நான் என்ன எழுதுறோம் அது வந்து ஒரு ப்ரோக்ராம் எனக்கு. பட் கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸுங்களே ஒரு கம்பைன் பண்ணி நான் ஒரு கிரியேட் பண்ணி ஒரு கம்பைன் பண்ணி பேக்கேஜ் பண்ணி வச்சேன் அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன, அப்ளிகேஷன் இல்லை சாஃப்ட்வேர், அது ரெண்டுக்கான மீனிங்குமே சேம் தான், அப்ளிகேஷன் ஆர் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸுவே நம்ம அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸுவே சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் த மீனிங். ஸோ ஒரு அப்ளிகேஷன், ஒரு யூடியூப் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து ஒரு EXE ஃபைல் தான் எனக்கு. ஒரு விண்டோஸ் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா .exe ஃபைல் தான். எவ்ரி திங் வாட் எவர் வி ஸ்டோர் இன் ஏ கம்ப்யூட்டர் எவ்ரி திங் இஸ் ஒரு ஃபார்மேட்டில் தான் நம்ம ஸ்டோரே பண்ணுவோம், ஓகேவா. ஸோ இப்போது இதெல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு திங்ஸ், இது செகண்டரி மெமரி. பட் ப்ரைமரி மெமரியை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனி ஃபைல், இங்கே இருக்கிற எந்த ஒரு ஃபைலுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரேம் மெமரியை யூஸ் பண்ணி தான் அது ஓப்பனே ஆகும், ஓகேவா. டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இப்போ க்ரோம் அப்படின்ட்டு ஒரு கோடு நம்மகிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஓப்பன் ஆகுது இல்லையா. அந்த ஓப்பன் ஆனப்போ அது வந்து எங்கே ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ரேமில் ரன் ஆகும், ஓகேவா. இல்லை நீங்கள் ஏதோ ஒரு இன்டெலிஜே, இல்லை ஒரு எக்லிப்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன், இல்லை யூடியூப், இல்லை க்ரோம், எல்லா ஒரு அப்ளிகேஷனுமே ஒரு சும்மா இருக்கும்போது அது ஸ்டோர் ஆகிறது செகண்டரி மெமரியில் இருக்குது. அது என்னச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ரன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற டைமில் வந்து அது வந்து யூஸ் பண்ணுறது இந்த ஒரு பிரைமரி மெமரி ரேம் யூஸ் பண்ணு. சிம்பிளாக சொல்லணும் அப்படியே ஒரு ஜாவா ப்ரோக்ராம் நீங்கள் எழுதி வைக்கிந்தினே அது வந்து ஸ்டோரேஜ் ஆகிருக்கு எதுக்குள்ளே, ஒரு செகண்டரி மெமரியில். பட் அது நீங்கள் எப்போ ரன் பட்டன் கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ வந்து ரேமில் ரன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும், ஓகேவா. ஸோ ரேமோட சைஸே நம்மளுக்கு சொன்ன மாதிரி சிம்பிள் கம்மி ஸ்டோரேஜ் 32GB 64GB இல்லை சாரி இது இல்லை 8GB இல்லை 4GB இல்லை 16GB இந்த மாதிரி தான் கம்மியாக இருக்குது. பட் செகண்டரி மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64GB 128GB இந்த மாதிரி நிறையா இருக்குது. எனக்கு அப்படின்னா நம்மளோட ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுனால வி ஹாவ் பிக் ஸ்பேஸ். பட் இது வந்து ரன் ஆகிறதுக்கு எனக்கு தேவை இருக்கிறனால இட் இஸ் ஹேவிங் லெஸ் ஸ்பேஸ். பட் எனக்கு நான் வந்து இப்போ நிறைய தடவை நீங்கள் சிம்பிளாக திங்க் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து MP4 ஃபைல் இருக்குது, அது வந்து மூவி, அது வந்து எனக்கு 8GB ஆஃப் ஒரு ஃபைலும் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டெலிகிராமில் போகிறேன், ஏதோ ஒரு ஃபைலும் நான் டவுன்லோட் பண்ணுறேன். அதே வந்து நான் பிரைமரி மெமரி இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன், அது எங்கே ரன் ஆகும், ரேமில் ரன் ஆகும். அப்போ வந்து நீங்கள் கிளிச் ஆகிறத பார்ப்பீங்க. இல்லை பப்ஜி ஆடும்போது இங்கே வந்து ஏதோ ஒரு பப்ஜி வந்து ஒரு EXE ஃபைல் அது நீங்கள் ஓப்பன் பண்ணி விளையாடும் போது அது நம்மளோட ரேம் ஸ்பேஸ் எல்லாமே அது யூட்டிலைஸ் பண்ணுறதுனால ஹேங் ஆகும். ஸோ எந்தக்கு ஹேங் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? எந்தக்கு அப்படின்னா அது ரன் ஆகுறது வந்து ரேமில், ஓகேவா. அது என்னாச்சு இந்த ஒரு ஸ்டோரேஜ்குள்ளேயே ரன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. பட் இதில் அது ரன் ஆகிறதுனால தான் கம்மியான ஸ்பேஸ் நம்மகிட்ட இருக்கிறனால அதிக ஓவராக அது யூட்டிலைஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஃபோன் ஹேங் ஆகுது. அதனால நீங்கள் எப்பயுமே ஃபோன் வாங்கும்போது நிறைய ஒரு ரேம் இருக்கிறது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு எந்தக்கு இவ்வளோ கம்மியான ரேம் இருக்கிறதா யூஸ் பண்ணிட்டு எந்தக்கு எல்லாருமே நிறைய ரேம் இருக்கிற மாதிரி எந்த கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஸோ எப்பப்பெல்லாம் ஒரு ரேமில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன் அட் ஏ டைம்,
ஓகேவா. அட் எ டைம் நான் வந்து இன்டெல்ஜே ஓப்பன் பண்ணுறேன், ஓகேவா. அட் எ டைம் நான் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நான் ஓப்பன் பண்ணுறது வந்து எதுக்குள்ள ரேமில் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா மல்டிபிள் ப்ராசஸ், இது எல்லாமே ஒவ்வொரு ப்ராசஸாக இதாகும். P1 P2 P3 அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸாக கன்சிடர் பண்ணி அது எல்லாமே வந்து கியூவில் போகும். ஃபஸ்ட்டு P1, அதுக்கப்புறம் P2, அதுக்கப்புறம் P3, இந்த மாதிரி போய் எதுக்கிட்ட ரிக்வெஸ்ட் கொடுக்க ஓஎஸ் நம்மளோட விண்டோஸ் ஆகட்டு இல்லை நம்மளோட லினக்ஸ் ஆகட்டு இல்லை வந்து மேக் ஆகட்டு இதுக்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒவ்வொரு ப்ராசஸாக எடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் ரேமில். ஸோ நான் வந்து எது ப்ரியாரிட்டிக்குதோ அதையெல்லாம் யூஸ் பண்ணுறேன். நிறைய கான்செப்ட் வந்துட்டு போகும். ஓஎஸ் சப்ஜெக்டாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள், ஐ வில் மேக் வீடியோஸ் ஃபார் தட் ஒன் ஆஸ் வெல். கமெண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரிக்வெஸ்ட் எல்லாம் போகிறனால ரேம் வந்து ரொம்பவே ஓவர் யூட்டிலைஸு, இல்லை ரேம் ஸ்பேஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. அதுவும் இல்லாமல் இதோட டிசைனிங்கே சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் டியூ டு த காஸ்ட் எஃபெக்டிவ், அதனாலலாம் ரேமோட சைஸ் வந்து அதிகமாக நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. இஃப் யூ நோ பெட்டர் ஆன்சர்ஸ் ஃபார் திஸ் ஒன், எந்தக்கு ரேம் அதிகமாக நம்மளால் கிரியேட் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற பெட்டர் ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுவாங்க, நானும் லேர்ன் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ ஐ திங்க் காஸ்ட்லி, த ரேம் இஸ் காஸ்ட்லி, திஸ் இஸ் சம்திங் ஒரு சீப்பர் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. இதனால தான் இப்படி ஆகுது. ஸோ எவ்ரி திங் இஸ் ரன்னிங் இன் மை பிரைமரி மெமரி. இப்போது இதை ரிலேட் பண்ணுங்கள் டிஎஸ்எஸ் இதில். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் இதில் இந்த ஒரு கான்செப்டை ரிலேட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ சிம்பிளாக யோசிங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது I have written one Java code. Java ஃபைல் நான் ஒன்று ரன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் இன்டர்வியூவில் உட்காருங்க அப்படின்னா .java ஃபைலோ இல்லை .c++ ஃபைலோ ஏதோ ஒன்று நீங்கள் ரன் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது ரன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியுது அது எங்கே ரன் ஆகுது, ரேமில் ரன் ஆகுது, ஓகேவா. ரேமில் ரன் ஆகுறதுனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை, நான் சொன்ன மாதிரி we have a very limited space இல்லையா. வெரி லிமிட்டட் ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் வந்து ரொம்பவே கம்மி ஸ்பேஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான கோடுவை நான் எழுதணும், ஓகேவா. உங்களுக்கு இப்போ தான் புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போது சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் வந்து .java அப்படிங்கிற ஒரு ஃபைல் நான் எழுதுறேன், ஓகேவா. இந்த ஒரு ஃபைல் நான் என்ன எழுதுறேன், சம்திங் லைக் பப்ளிக் கிளாஸ் மெயின் அப்படின்னு என்னமோ எழுதுறேன். இதுக்குள்ளே வந்து ஐ ஹவ் ரிட்டன் மெயின் மெத்தட். இதுக்கு முன்னாடி சின்டாக்ஸ் எல்லாம் விட்டுருங்க, ஐ எம் எக்ஸ்பிளைனிங் ஏ கான்செப்ட் ஹியர். இப்போது நான் இதுக்குள்ளே என்ன எழுதுறேன் அப்படின்னா int a = 5 அப்படின்னு இந்த இடத்துல எழுதுறேன். அப்புறம் int b = 6 அப்படின்னு நான் இந்த இடத்துல எழுதுறேன், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து நான் அரே லிஸ்ட் அப்படின்னு என்னமோ நான் டிக்ளேர் பண்ணுறேன். அரே லிஸ்ட் டிக்ளேர் பண்ணி இன்டீஜர் எதுமோ டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இப்படி டிக்ளேர் பண்ணுறேன் அப்படிங்கும்போது என்ன ஆகும், நான் இந்த ஒரு ப்ரோக்ராம் சும்மா இருக்குதுன்னு அது இந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது செகண்டரி மெமரியில். இப்போ நான் இதே ஒரு ப்ரோக்ராமும் ரன் பண்ணுறேன் அப்படிங்கிற டைமில் இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்போது இங்கே வந்து என்னோட ரேம் இருக்குது, ஓகேவா. திஸ் இஸ் மை ரேம், ஓகேவா. இந்த ஒரு ரேமில் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொன்றா அலோகேட் அவருக்கு ஸ்டார்ட் ஆகும் என்னோட மெமரி அலோகேஷன். ஸோ மெமரி அலோகேஷன் ஸ்டார்ட் ஆனப்போ இப்போ எனக்கு என்ன ஆகும், ஹியர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஏக்கான ஒரு ஸ்பேஸ்வை 5 அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சிரு. திஸ் இஸ் மை ரேமில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிரு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன பிக்கான ஸ்பேஸ்வை ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இட் இஸ் அலோகேட்டிங் திஸ் மெமரி ஆஸ் வெல், ஓகேவா. இதையும் அலோகேட் பண்ணுது. ஸோ நான் அட் எ டைம் ஜாவா ஃபைல் மட்டுமே நான் ரன் பண்ணிட்டு இல்லை, இங்கே இதே ரேம்வை நான் க்ரோம் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன், அட் த சேம் டைம் யூடியூப் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அது ரெண்டுமே நான் ரன் பண்ணும்போது என்ன ஆகுது, அதுக்கான ஒரு வீடியோவை இந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணு, இதுக்கான யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணு, இங்கே வெப்பேஜ் ஏதோ ஒன்று லோட் பண்ணு. ஸோ இதெல்லாமே ரேமில் தான் லோட் ஆகிறனால இது வந்து ரொம்ப யூஸ் ஆகிட்டே இருக்குது என்னோட ரேம். அதனால இந்த ஒரு ப்ரோக்ராமும் நிறைய ஒரு ஸ்பேஸ் யூஸ் பண்ணுது அப்படிங்கும்போது தட் இஸ் நாட் எ பெட்டர் அப்ரோச். அதனால நம்ம எழுதுகிற கோடு என்னென்ன இருக்குதோ அது வந்து ரொம்பவே கம்மி ஸ்பேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் பெட்டர் ஆப்ஷன். அதனால தான் டெவலப்பர்ஸுங்களுக்கு டிஎஸ்ஏவை டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது எங்கிட்ட இருக்கிறதே ஒரு சிஸ்டம், அது வந்து கம்மி ஸ்பேஸ் யூஸ் பண்ணி யாருனால கோட் எழுத முடியுமோ அவங்களும் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற கணக்கில் தே ஆர் சூஸிங், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு புரியும் எந்தக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப எதிர்பார்க்குறாங்க கம்பெனிக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் ஓவரால் பிக்சர், ஓகேவா. இப்போது இந்த கான்செப்ட்குள்ள வரலாம். யூசர் டிஃபைன்டு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் எந்தக்கு எவல்யூஷன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதனால தான் நம்மளுக்கு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அது எல்லாமே கான்செப்ட் வர ஸ்டார்ட் ஆகும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஐ வில் எரேஸ் எவ்ரி திங் அண்ட் ஐ வில் கம் பேக், ஓகேவா.